ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 10ல் இருக்கின்ற கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் 4வது கேள்வியை இப்போ பார்ப்போம். வழியில் நிலைக்குத்தாக விடும் ஒரு பொருள் 4 துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. பின்வரும் வரைபடங்களுள் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டுகளின் இயக்கத்தின் இயல்தகு திசைகளை காட்டுகின்றதுன்னு தந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா வேர்ட்டிக்கலாக ட்ராப் ஆகுது, நிலைக்குத்தாக விழுது. அதுதான் இதில் மெயினான பாயிண்ட். அதுவும் அவங்க தரவுகளாகவே தந்திருக்காங்க. ப்ராக்கெட்ல என்னது கீழ் நோக்கி அம்புக்குறியில வெடிப்புக்கு முன்னர் பொருளின் திசை, அதாவது கீழ் நோக்கி வருது, நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விழுது. இப்ப என்ன கேக்குறாண்டா, அந்த வெடிப்பு நடந்த அடுத்த நொடி எப்படி இருக்கு? சோ இப்ப இதுல என்னத்தை நாங்க பயன்படுத்த போறோம், என்ன தத்துவம், என்ன விதியை நாங்க யூஸ் பண்ண போறோம்? சோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு பொருள் வந்து வெடிக்குதுன்னு தந்தாங்கள்டாவே நாங்க டிரெக்டா சொல்றது என்னது, உந்த காப்பு தத்துவம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான் நார்மலா நாங்க யூஸ் பண்ண போறோம். ரீசன் என்ன, இப்போ ஒரு பொருள் வெடிக்குதுண்டா 2 பொருளா வெடிக்குதுன்னு வைப்போம். இதுல 4 துண்டுகளாக வெடிக்குது, நாங்க 2 துண்டுகளாக வெடிக்குதுன்னு வச்சோம்னா என்ன நடக்கும்? ஒரு பொருள் இன்னொரு பொருள் மீது விசையை கொடுக்கும். அதே நேரத்துல விசையை அனுபவிச்ச பொருள் விசையை கொடுத்த துண்டுக்கு இன்னொரு விசையை கொடுக்கும். ஸோ ரெண்டும் என்னது, பெர்மனன்ட்ல சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கும் நியூட்டன் தேர்ட் லா படி. ஆகவே விளையில் விசை, அதாவது புற விசை இருக்காது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்காது, அதாவது ரெண்டுக்கும் உள்ளே இருந்துடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், கட்டாயமா புற விசை இல்லாட்டி உந்தம் காக்கப்படணும், மொமெண்டம் வந்து மாறாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாட்டி. ஸோ அந்த கன்செப்ட் தான் இங்க பயன்படுத்த போறோம், இந்த காப்பு தத்துவம் அதுதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம், இப்போ ஆரம்பத்துல அந்த பொருள் கீழ் நோக்கி வந்துருந்துச்சு. ஸோ எல்லாம் வெடிச்சு பறந்தாலும் அதோட விளையுள் உந்தம் வந்து எப்படி இருக்கணும், கீழ் நோக்கி இருக்கணும். இதுதான் மெயினான பாயிண்ட். ஏன்னா எல்லாமே ஏற்கனவே டோட்டல் உந்தம் வந்து கீழ் நோக்கி தான் இருக்கு. உந்தம் மாறல, வெடிச்ச பிறகு உந்தம் மாறாது, தனித்தனியா மாறி இருக்கும் ஒவ்வொரு துண்டுனே. ஆனா டோட்டலா உந்தம் மாறக்கூடாது, மொத்த உந்தம் மாறக்கூடாது. ரீசன் விளையில் விசை இல்ல, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்ல. ஆகவே என்ன சொல்லலாம், விளையில் உந்தம், இந்த 4 பதினை விளையில் உந்தம் எப்படி இருக்கணும், கீழ் நோக்கி இருக்கணும். ஸோ இனி அதை பார்ப்போம். ஸோ இப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 4 துண்டு வெடிக்குது. எப்படி, ஒரு பொருள் மேல போகுது, மற்ற பொருள் கீழே வருது, இன்னொரு பொருள் சைடா போகுது இடது பக்கமா, 4வது பொருள் என்ன செய்யுது, இடது பக்கமாவே போகுது. ஸோ இப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னது, இதுக்கு விளையுள் உந்தம், ஒரு பொருளோட வேகம் என்ன நடந்திருக்கு, 2 பொருளோட வேகம் இடது பக்கத்துல ஒரு விசையை கொடுக்க போகுது, இடது பக்கத்துல ஒரு வேகத்தை கொடுக்குது. ஆனா எங்களுக்கு தெரியும் என்னது, ஆரம்பத்துல கிடையா எந்த இயக்கமும் இல்ல, ஹொரிசோன்ட்ல லெஃப்ட் சைடும் இல்ல ரைட் சைடும் இல்ல, டிரெக்டா வெர்டிகலா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஆகவே என்ன சொல்லலாம், இந்த விட வராது. ரீசன் என்ன, இதுல 2 பொருட்கள் இடது பக்கமா வேகம் வந்துட்டு. சோ இப்ப விளையில பார்த்தோம்னா என்னது, 2 பக்கத்துக்கு இடது பக்கமா வேகம் இருக்குன்னா விளையிலாவும் என்ன பக்கம் இருக்கும், இடது பக்கமா இருக்க போகுது. மேல் நோக்கி வர்றது பிரச்சனை இல்லை, கீழ் நோக்கி சில நேரம் வேகம் கூடவா இருக்கும், முந்தம் கூடின பொருள் கீழ் நோக்கி வந்திருக்கலாம். சோ அப்படி வரும்போது விளையில் உந்தம் கீழ் நோக்கி வர்றது பிரச்சனை இல்லை, வரலாம். ஏன்னா மேல் நோக்கியும் இருக்கு கீழ் நோக்கியும் இருக்கு. சோ விளையில கீழ் நோக்கி வரலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனை, இடது பக்கமா வந்துட்டு. ஆனா எங்களுக்கு தெரியும் கிடையா வரவே கூடாது, மொத்தம் தான் காக்கப்படணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிள்ளை. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் என்ன நடந்தது, பிரச்சனை இல்லை, எல்லாம் 2 கீழே வருது, 3வது மேலே வருது. ஆனா என்ன நடந்திருக்கு, ஃபோர்த் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் வந்து எப்படி வந்திருக்கு, ரைட் சைடா வந்திருக்கு. ஸோ அதான் ஒரு குண்டு மட்டும் வலது பக்கத்துல போகவே இல்லாது. ரீசன் என்ன, கிடையா எந்த குண்டமும் இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பிள்ளை. ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா, இதுல என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஓகே ரைட் சைடா இருக்குது கொஞ்சம், அதுல லெஃப்ட் சைடாவும் இருக்கு. சோ சில நேரம் பேலன்ஸ் பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணாம கட்டாயமா இருக்க முடியல, பேலன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ரைட் சைடாவும் கொஞ்சம் பொருட்களோட உந்தம் இருக்கு, மொமெண்டம் இருக்கு, லெஃப்ட் சைடாவும் கொஞ்சம் பொருட்கள்ல மொமெண்டம் இருக்கு. சோ கட்டாயமா பேலன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப வேர்டிகலா பார்ப்போம். வேர்டிகலா பார்த்து என்ன நடக்குது, எல்லா பொருட்களோட மொமெண்டம் என்ன நடக்குது, 4 துண்டு மேல் நோக்கி தான் இருக்கு. சோ எங்களுக்கு தெரியும் என்னது, கட்டாயமா கீழ் நோக்கி தான் வரணும், ஹொரிசோன்டலா இல்லைன்னு எடுப்போம். ஆனா என்ன நடந்திருக்கு, கட்டாயமா மொமெண்டம் வந்து கீழ் நோக்கி, உத்தம் கீழ் நோக்கி தான் வந்திருக்கணும். ஆனா இதுல என்ன நடந்தது, மேல் நோக்கி வந்துட்டு. சோ இப்ப இதுல வந்து உத்தம்னு கதைக்கும் போது நீங்க வந்து திசை, அந்த போற திசையில தான் வேகம் இருக்கும், வேகம் இருக்கிற திசை தான் உந்தத்தின திசை. ஏன்னா எம் இன்டு பி, பின்ற திசை தான் என்னது, மொமெண்டத்தின டிரெக்ஷன். சோ அது பிரச்சனை இல்லை. சோ அதை வச்சு நீங்க பார்க்கலாம் என்னது, மொமெண்டம் வந்து மேல் நோக்கி இருக்கு. சோ அதே மாதிரி தேர்ட் ஆன்சர் வராது. சோ இப்போ ஃபோர்த் ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னது, 2 கீழ் நோக்கி மற்றது மேல் நோக்கி, பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப என்ன, இவரும் என்னது, இவர் வந்து ரைட் சைடுல ஒரு காம்பவுண்ட் வரப்போகுது. ஸோ கட்டாயம் என்ன இருக்குது, கிடை திசையில ஒரு மொமெண்டம் வந்து. ஸோ இந்த ஆன்சர் வராது. ஸோ இப்போ இந்த ஃபிஃப்த் ஆன்சர் பார்ப்போம். ஃபிஃப்த் ஆன்சர் எப்படியோ சரிதான், ஏன்னா மீதி 4 பிள்ளை.
ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, கீழ் நோக்கி வருது. சோ இது மூன்றுமே என்ன நடந்தது, மூன்று கம்போனன்ட்டும் கீழ் நோக்கி இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ரைட் சைடா இருக்குது, 2 காம்போனன்ட் ரைட் சைடா இருக்கு. ஆனா லெஃப்ட் சைடாலும் இருக்கு. சோ தற்செயலா இந்த மொமெண்டம் வந்து கூடவா இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரைட் சைட்ல இருக்கிறதுக்கும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற மொமெண்டமும் ஈக்குவலா இருந்தா காணும். ஏன்னா ஹொரிசான்டலா எந்த மொமெண்டமும் இருக்கக்கூடாது. சோ ஈக்குவேட் பண்ணலாம், சான்சஸ் இருக்கு. சோ இருக்கிறதுல மிக பொருத்தமானது என்ன ஆன்சரா இருக்க போகுது, 5th இருக்க போகுது. மற்றதும் பாத்தீங்கன்னா கீழ் நோக்கியே வருது. சோ ஆகக்கூடிய பாசிபிள் வந்து சான்சஸ் இருக்கிறது 5th ஆப்ஷன் தான் வரப்போகுது. மீதி எல்லாமே கட்டாயமா வராதுன்றே தெரியும். இப்போ 5th கொஸ்டின் பார்ப்போம். இடப்பெயர்ச்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் t7 நோட்டில் ஓய்வில் இருந்து புறப்பட்டு நேர் x திசை வழியே இயங்கும் a b எனும் இரு பொருள்களின் இயக்கங்களை வகை குறிக்கின்றது. என்ன நடந்திருக்கு, ரெஸ்ட்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து போகுதுன்னு தந்திருக்காங்க. பொருள்களின் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஏபி இந்த ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தந்திருக்காங்க ஆப்ஜெக்ட்னு. இப்ப கேட்கிறாங்க ரெண்டு இயக்கங்களையும் பற்றி, ரெண்டு மோஷனை பற்றி ஒப்பிட சொல்றாங்க. சோ முதலாவது பார்ப்போம். பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க நீண்ட நேரத்திற்கு சென்றுள்ளது. டைம் கூடவா போயிருக்குன்னு சொல்றாங்க. ஏ விட பி ஆனது ஏ ஆனது பியிலும் பார்க்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃபை பார்த்து நீங்க சொல்லலாம் என்னது, ரெண்டுமே எவ்வளவு நேரம் பயணிச்சிருக்கு, டி நோட் நேரத்துக்கு தான் பயணிச்சிருக்கு. இந்த டி நோட் நேரம் மட்டும் தான் நான் தந்திருக்கேன். சோ கட்டாயம் என்னது, இந்த குற்றுக்குள்ள. சோ இப்ப ரெண்டாவது பார்ப்போம். t7 t நோட் ஆக இருக்கும் போது பி ஆனது பொருள் ஏயிலும் பார்க்க கூடுதலான ஒரு இடப்பெயர்ச்சியை கொண்டுள்ளது. பி வந்து கூட ஏயை விட கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தாரது எது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தர போறது இந்த y ஆக்சிஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தருது. கவனமா இருக்கணும், என்னது ஆக்சிஸை பாக்குது. ஏன்னா சில பேர் அச்சை பார்க்கும்போது சில நேரம் வெலோசிட்டி டைம் நினைச்சு பரப்ப காண போயிடுங்க. வெலோசிட்டி டைம் கிராஃப்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் காண்றதுக்கு ஏரியாவை பார்க்கணும். இது என்ன தந்திருக்காங்க உங்கள்ட்ட, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். சோ ஆக்சிஸ்ல என்னது, அச்சுகள்ல என்ன கணியம் தந்திருக்காங்கன்னு வடிவா நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சோ இப்ப இடப்பெயர்ச்சியை தான் கேட்டிருக்கு செகண்ட்ல. சோ இடப்பெயர்ச்சியை பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, பி வந்து இந்த இடப்பெயர்ச்சி இருக்குது, ஏ வந்து கூட இடப்பெயர்ச்சி. வடிவா படத்தை பார்க்கவே தெரியுது. சோ என்னவா இருக்க போகுது, செகண்ட் ஆப்ஷனும் பிள்ளையா இருக்க போகுது. மூன்றாவது, பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. சோ இப்ப வெலோசிட்டி கேட்கிறாங்க. வெலோசிட்டி எப்படி இதுல கண்டுபிடிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல. சோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னது, வெலோசிட்டியை காண்றதுக்கு என்ன செய்யணும், நாங்க அதுண்ட கிரேடியன்ட்டை பார்க்கணுமே. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல படித்திறன் தான் என்னத்தை தரப்போகுது, வேகத்தை தரப்போகுது. சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், படித்திறனை பார்க்க போறோம். சோ படித்திறனை பார்க்க போறோம். படித்திறனை பார்க்கறதுக்கு ஈஸியா நாங்க என்ன செய்யலாம், சாய்வை பார்க்கலாம். சோ சாய்வு எதுக்கு கூடவா இருக்கு, இந்த ரெண்டுல ஸ்லோப் எதுக்கு கூடவா இருக்கு, பார்க்கவே சொல்லாம என்னது, ஏக்கு தான் ஸ்லோப் கூடவா இருக்கு, இதுக்கு பிக்கு கொஞ்சம் ஸ்லோப் குறைவா தான் இருக்கு. சோ இதுக்கு வெலோசிட்டி கூடவா இருக்க போகுது, வேகம் ஏக்கு தான் வெலோசிட்டி கூடவா இருக்க போகுது. சோ தேர்ட் ஆப்ஷன் சரி. பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டு உள்ளது. சோ இப்ப அடுத்தது பார்ப்போம். பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஏர் முடுகலை கொண்டுள்ளது. சோ இப்ப பாத்தீங்கன்னா பொருள் ஏந்த ஏர் முடுகலை பத்தி கேட்கிறாங்க. ஆக்சலரேஷன் எப்படி இதுல பார்க்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல ஆக்சலரேஷனை டைரக்டா பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல இடப்பெயர்ச்சி நேர கிராஃப்ல வேகத்தை தான் நாங்களால கணிக்கலாம். வேகத்தை வச்சு வேகம் கூடிச்சுன்னா அது ஆக்சலரேஷன் சொல்லலாம், வேகம் குறைஞ்சிச்சுன்னா அதை டீசலரேஷன் அதாவது அமர்முடுகன்னு சொல்லலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏ அதாவது ஏண்ட வேகம் வந்து மாறுதா, அதாவது இந்த கிராஃப்ல படித்திறன் மாறுதா, கிரேடியன்ட் மாறையில, ஏக்கு மாறையில பிக்கு மாறையில, பிக்ஸ்டான ஒரு வேல்யூ தான் இருக்கு, ஒரு நேர்கோடு தான் இருக்கு. சோ வேகம் மாறையில. சோ வேகம் மாறக்கு ஏர் முடுகல் இருக்குமா, இருக்காது. வெலோசிட்டி சேஞ்ச் ஆனாதான் ஏர் முடுகல் ஆக்சலரேஷன் வர போகுது. சோ மாறையில, சோ இருக்க போறது இல்ல. ஆக்சலரேஷன் ரெண்டுக்கும் 0. அடுத்தது பார்ப்போம். இரு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் புள்ளியில் இரு பொருள்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன. இப்ப பாத்தீங்கன்னா இது கட்டாயமா பிளேன் ஏயும் பியும் வேற வேற வேகம் நாங்க தேர்ட் ஆப்ஷன்லயே பாத்துறோம். என்னது, ஏக்கு வேகம் கூட ஏன்னா ஸ்லோப் கூடவே இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் சந்திக்கின்ற புள்ளியில என்னவா இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா, ரெண்டும் சந்திக்கின்ற புள்ளியில என்ன இருக்க போகுது, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சமனா இருக்க போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது, ரெண்டு சந்திக்கின்ற புள்ளியில சமனா இருக்க போறாங்க. ஏன்னா y ஆக்சிஸ் சமனா இருக்கு, சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சமனா இருக்கு.
வெலோசிட்டி எப்படி பார்க்க போறோம் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ல கிரேடியன்ட்டை வச்சு தான் பார்ப்போம். ஸோ கவனமா இருக்கணும். தச்சில இதே வெலோசிட்டி டைம் கிராஃப் தந்து இவ்வாறு வந்துருந்துச்சுன்னா சரி, ரெண்டும் ஒரே இடத்துல வெட்டுச்சுன்னா வெலோசிட்டி மாறாம இருக்கு, ரெண்டுக்கும் ஈக்குவல் எடுக்கலாம். ஆனா இப்ப இதுல என்ன தந்துருக்காங்க டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப். ஸோ எந்த கேள்வி தந்தாலும் நீங்க அச்சுக்களை ஒருக்கா கவனமா பார்த்து கொள்ளுங்க. ஸோ அடுத்த கேள்வியை இப்ப பார்ப்போம். நிறை 5000 நியூட்டனுடைய ஒரு உயர்த்தி 5000 நியூட்டன் சுமை ஒன்றை காவுகின்றது. ஸோ இப்போ தந்துருக்கான் லிஃப்ட் வந்து 5000 நியூட்டன் வெயிட் இருக்கான். அது வந்து எக்ஸ்ட்ராவா 5000 நியூட்டன்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து காவிட்டு போகுது. அது ஒரு கட்டிடத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இயங்கும் போது 20 செகண்ட்களில் 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளத்திற்கு மாறா வேகத்துல செல்லுது. யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட போது செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து 12th ஃப்ளோருக்கு போகுது. 20 செகண்ட்ல இருந்து தந்திருக்காங்க. ஸோ இதை வேணும்னா நீங்க வாசிக்கும் போதே மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் உங்களோட பென்சிலால. ஸோ மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது பாயிண்ட்ஸை நீங்க விட மாட்டீங்க. ஸோ இப்ப பாப்போம் என்ன தந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தளத்தினதும் உயரம், ஒவ்வொரு ஃப்ளோர்ஸுடைய உயரம் அந்த ஹைட் தந்திருக்காங்க 4 மீட்டர் தந்திருக்காங்க. மாறா வேகத்தில் இயங்கும் போது புவியீர்ப்புக்கு எதிராக உயர்த்தியையும் சுமையையும் உயர்த்துவதற்கு மோட்டாரினால் பிறப்பிக்கப்படும் வலுல என்ஜினால கொடுக்குற அந்த பவர்ல 80% 80% தான் என்ன நடந்திருக்கு நுகர்ந்து இருக்கு. ஸோ இப்ப கேட்கறாங்க மோட்டார்ல வலுவை கேட்கறாங்க. ஸோ இப்ப பேசிக்ல இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் 5000 நியூட்டன், டோட்டலா 10,000 நியூட்டன் தெரியும். 20 செகண்ட்கள்ல எவ்வளவு தூரம் போயிருக்காரு? 2ஆம் தளத்துல இருந்து 12ஆம் தளம். இப்படி வச்சு கேள்வி செய்யல. சோ 2ஆம் தளத்துல இருந்து 12ஆம் தளம்னா எவ்வளவு தூரம் பார்ப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் தளத்துக்கும் 12ஆம் தளத்துக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்க போகுது? 10 கேப் இருக்க போகுது. 10 மாடிகள் வரப்போகுது. வேணும்னா நீங்க எண்ணியே பார்த்துடலாம். என்ன சில நேரம் உங்களுக்கு குழப்பம் வரும். வளமையா சில நேரம் சில கணக்குகள் செய்யும் போது கூட்ட வேண்டி வரலாம். இப்ப 2க்கும் இடையிலான வித்தியாசம் பார்த்தா ஒன்றெல்லாம் கூட்டியிருப்பீங்க. ஆனா இந்த கேள்வியில என்னது 2ஆம் தளத்துல இருந்து செகண்ட் ஃப்ளோர் நீங்க வேணும்னா கிரியை பார்த்துடலாம். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து 12ஆம் தளம் மட்டும் போக போறாரு. சோ எத்தனை வருதுன்னு பாருங்க. இந்த கேப்ஸ் எத்தனை வருதுன்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 2ஆம் தளத்துல இருந்து 12ஆம் தளத்துக்கு 10 கேப்ஸ் வரப்போகுது. ஆனா எங்களுக்கு தெரியுமே இந்த ஒரு மாடி இந்த உயரம் எவ்வளவு? 4. சோ டோட்டல் எவ்வளவு வரும்? 40 மீட்டர் வரும். இதைத்தான் ஃபர்ஸ்டா செய்யணும். ஸோ 20 செகண்ட்ல 40 மீட்டர் போயிருக்கு. யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட 10,000 நியூட்டன் ஃபோர்ஸ் தேவை இவரை உயர்த்துறதுக்கு என்ஜின் கொடுத்துருக்கணும். ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப பவருக்கு டோட்டல் பவருக்கு வேலை செய்த அந்த விசையால செய்யப்பட்ட அந்த வேலை அந்த வலுக்கு என்ன ஈக்குவேஷன்? P is equals to F into V. ஸோ இப்ப எங்களுக்கு F தெரியும் எவ்வளவு? டோட்டலா இவர் எவ்வளவு கொடுத்துருக்கணும்? 10,000 நியூட்டன் கொடுத்துருக்கணும். இந்த 10,000 நியூட்டன் வெயிட் இருக்க போது 5,000 நியூட்டன் லிஃப்ட் வெயிட், அதே மாதிரி சுமை ஒன்று இருக்கு, அதுவும் 5,000 நியூட்டன். ஸோ டோட்டலா 10,000 நியூட்டன் இருக்க போகுது வெயிட். ஸோ இப்ப அதை ஈக்குவேட் பண்ணணும்னா எவ்வளவு ஃபோர்ஸ் இவர் கொடுத்துருக்கணும்? மாறா வேகம்னா கட்டாயமா லிஃப்ட்டும் என்ன செய்திருக்கணும்? அந்த என்ஜின் கொடுத்த விசையும் என்னவா இருக்கணும்? சமனாதான் இருக்கணும். 10,000 நியூட்டன். இந்த தான் மாறா வேகத்துல போகுது யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எஃப்க்கு பதில் என்ன போடலாம்? 10,000 நியூட்டன். ஸோ இப்ப அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன? வெலோசிட்டி. ஸோ வெலோசிட்டி என்ன செய்யலாம்? டிஸ்டன்ஸ் தெரியும் எவ்வளவு? 40 மீட்டர். நேரம் தெரியும் 20 செகண்ட். ஸோ அதை போட்டு நீங்க சுருக்கீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 20 கிலோவாட். இனிதான் அடுத்த பாயிண்ட். மோட்டார் கொடுத்த வேலைவா இது? இல்லை, இது அந்த விசையால செய்யப்பட்ட வேலை. அதுல விசையால செய்யப்பட்ட வேலை அதுன்ற வேலைவை பார்த்திருக்கோம். இது டோட்டலா இந்த இவ்வளத்தையும் உயர்த்துறதுக்கு தேவையான வேலை. ஆனா மோட்டார் என்ன செய்திருக்கு? இவ்வளத்தையுமா கொடுத்திருக்கு? 20 கிலோவாட்ட கொடுக்கல. ஏன்னா மோட்டார் கொடுத்த வேலைன்னா 80% தான் இவர் பாவிச்சிருக்காரு 20 கிலோவாட்டா. இப்ப என்ன செய்யலாம்? 80% தான் 20ன்னா மோட்டார் கொடுத்தது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 100% தான் ஃபுல்லா கொடுத்திருக்கு. சோ 100% எவ்வளவுன்னு பார்க்கணும். சோ 20 என்ன செய்யணும்? 80ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கணும். ஏன்னா 80%க்கு 20ன்னா 100%க்கு எவ்வளவு வேலை செய்திருக்கு. சோ அப்படி சுருக்கி எவ்வளவு வரும்? 25 கிலோவாட்டாக இருக்க போகுது. இதுல முக்கியமான விஷயம் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். P = F. ஆனா இதுல நீங்க என்ன செய்யலாம்? டிரெக்டாவே காணலாம். கண்டுட்டு மோட்டார்ன்ற வேல்யூல அந்த 80% யூஸ் பண்ணணும். ஏன்டா அவங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 20 கிலோவாட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன டக்குன்னு செய்துட்டு ஆன்சர் இருக்கும்போது டக்குன்னு மாற்றி போய் போட்டுடுவோம் எக்ஸாம் டைம் ப்ரெஷர்ல. சோ அதுதான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அன்லைன் பண்ணி விட்டீங்கன்னா கட்டாயமா மறக்க மாட்டீங்க. ஃபுல் பாயிண்ட் வருதான்னு பாத்தீங்கன்னா ஆன்சர்ல நீங்க ஃபுல் பாயிண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னா யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் சரி. ஸோ இப்போ 80% யூஸ் பண்ணியிருக்குன்னா எத்தனை இருக்க போகுது? 100% கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஆன்சர் இருக்க போகுது? 25 கிலோவாட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக 3 கேள்விகள் பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோல தொடர்ச்சியாக மீதி கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.